வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மொழியறிவும் உமா மகேஸ்வரி. நாம் இப்போ கிராஃப்ட் ஒர்க்கில் அம்மன் அலங்கார பொருட்களெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அம்மன் அலங்கார பொருட்களில் அம்மனுக்கு கிரீடம் செய்வது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு கார்ட்போர்டில் அம்மனுக்கு கிரீடம் எப்படி செய்கிறது அப்படின்றத பட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். போன வீடியோவில் நம்மளுக்கு அம்மனுடைய கை கால் அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவையான கை கால்கள்லாம் வச்சு செய்வோம் இல்லையா செட்டு, அது எப்படி செய்கிறது எம்சில் வச்சு அப்படின்றத நான் சொல்லி கொடுத்தேன். இப்போது அதே எம்சியில் வச்சு நம்ம அம்மனுக்கு கிரீடம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். எம்சிலில் ரெண்டு பார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பார்ட்டையும் எடுத்து நல்லா பிசைஞ்சு, இப்போது உங்களுக்கு படத்தில் காட்டினேன் இல்லையா, அதை போலவே ரவுண்டாக ஷேப் போட்டு நீங்கள் தட்டி வச்சுக்கணும். கீழே அது கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பட்டர் பேப்பர் கடையில் காசு கொடுத்து வாங்கியோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக சாரியோ ட்ரெஸ்ஸோ எதோ எடுத்திங்கன்னா அதில் கூட அந்த பட்டர் பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை நல்லா கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு, நீங்கள் சாமிக்கு எவ்வளோ பெரிய முகமோ அந்த முகத்துக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டு இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, வீட்டில் பிளேட் இருந்ததுங்க, குட்டி பிளேட்டு நல்ல தட்டையாக இருக்கும். அந்த பிளேட்டை வச்சு இந்த ரவுண்ட் போட்டு அழகாக நான் அதுக்கேற்ற மாதிரி சரிசமமாக அந்த ரவுண்டு ஈக்குவலாக வர மாதிரி ஃபுல்லாக போட்டு அதை அப்படியே எம்சியில் நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தட்டி வச்சுருக்கேன். தட்டிட்டு 2 பக்கமும் ஹோல்ஸ் போட்டுருக்கேன் பாருங்கள். 2 பக்கம் ஹோல்ஸ் போட்டுட்டு தட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தான், அது நல்லா காஞ்ச பிறகு அதனுடைய ப்ராசஸ் என்ன, ஃபஸ்ட்டு நல்லா மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் நல்லா ஹீட் கொடுத்து அதுக்கப்புறம் கோல்டாகி காயும். அது நல்லா ஃபுல்லாக காஞ்ச பிறகு அந்த பட்டர் பேப்பர்லேருந்து வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக நம்ம சர்க்கிள் பண்ணும்போது நிமித்தி வச்சு காய வைக்க முடியாது இல்லையா, அதனால் தரையில் போட்டு தான் காய வைக்க முடியும். அதனால தான் பட்டர் பேப்பர் போடுங்க. பட்டர் பேப்பர் போட்டிங்கனால தெரியாது பேக் சைடில் பட்டர் பேப்பர் ஒட்டி இருக்கிறது. அது பிச்சு இழுத்துடலாம், காஞ்ச உடனே ஈஸியாக வந்துடும். பட்டர் பேப்பர் ரொம்ப காஸ்டெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஷீட் 5 ரூபா தான். அதில் நீங்கள் தாராளமாக நிறைய பெருசாகவே இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா தரையில் கீழே வைக்கும்போது தரையில் ஒட்டுறதோ இல்லை பிளேட்டில் ஒட்டுறதோ இது மாதிரிலாம் இருக்காமல், பெரிய கிரீடமாக பண்ணும்போது பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும் உங்களுக்கு. எதுலேயும் ஒட்டாமல் நம்ம ஷேக் கொடுக்காமல் இருந்தோம்னா அது அழகாக ஒட்டாமல் ஒரு 3 hours கழித்து எடுத்தோம்னா நல்லா காஞ்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கோல்டு பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா கோல்டு பெயிண்ட் ஒரு டப்பா இல்லை ஒரு 2 டப்பா அடிச்சிங்கன்னா கூட நார்மலாக அடிக்கும்போது பத்தாது. அதனால் ஒயிட் பெயிண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஃபினிஷிங் அழகாக நீங்கள் கோல்டு பெயிண்ட் அடித்தோம்னா, கோல்டு மெட்டாலிக் பெயிண்ட் அடித்தோம்னா அழகாக தெரியும். இப்போ பாருங்கள் காட்டியிருக்கேன் இல்லையா, அது போல் பால் செயின் ஃபுல்லாக 2 சைடும் சுற்றி அழகாக பால் செயின் போட்டுட்டேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு 2 சைடும் சுற்றி பால் செயினை இது போல் நான் ஓட்டிட்டேன். இது எதுக்கு ஹோல்ஸ் போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு கீழே கலசத்தோடு கட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸ்டிக்கு வச்சோம்னா கூட நிற்காதீங்க. நம்ம ஹோல்ஸ் போட்டு கயிறு வச்சு கட்டிட்டோம்னா அழகாக நின்றுடும். அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன். பால் செயின் போட்டுட்டு செகண்டு திரும்ப க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். கோல்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக, இந்த எல்லோவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் இல்லைன்னா ப்ளூ, டார்க் ப்ளூ, அந்த மாதிரி ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோன் செயின்ஸ் வாங்கி நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இது என்னோடய மைண்ட் செட்டுக்கு எப்படி தோணிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட சூப்பராக பெட்டராக பண்ணலாம். அவங்கவுங்க மைண்ட் செட் என்ன க்ரியேஷன் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெட்டராக பண்ணிக்கலாம். இப்போது 2 பக்கமும் ஸ்டோன் செயின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இது கம் தெரியுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அது காஞ்சவொடனே தெரியாது. கம் அது இப்போ தெரியும். ஃபுல்லாக காஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம் இருக்கிற இடமே நமக்கு தெரியாது. ஃபுல்லாக அந்த கம்மெல்லாம் மறைஞ்சி போயிடும். இப்போது நான் அது சென்டராக வேணும் ஸ்டோன் பண்ணணும், பெரிய ஸ்டோனாக பண்ணணுன்றதுனால என்கிட்ட இருக்க இந்த ப்ளூ கலர் ஸ்டோனை வச்சு அதை சுற்றி ப்ளூ கலர் பால் செயின் இருக்குது இல்லையா, ப்ளூ கலர் ஸ்டோன் செயின், அதை வச்சு சுற்றி ஒட்டி திரும்ப அதுக்கப்புறம் சுற்றி ஒரு ஒயிட் ஸ்டோன் ஓட்டியிருப்பேன். ஏன்னா என்கிட்ட இருக்க இந்த மாதிரி கிளிப்பிங் ஸ்டோன்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கேன்வாஸில் கோல்டு
அடித்து வச்சுருக்கேன் இல்லையா, கோல்டு மெட்டாலிக் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேயே அழகாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் வந்து கேப்லலாம் ஒயிட் ஒயிட்டாக தெரியாமல் அழகாக இருக்கும். இது போல் இது வந்து கடையில் வாங்கினேங்க. நான் அந்த க்ரீனும் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க ஸ்டோனும் எனக்கு வந்து ரெட் கிடைக்கல. அதனால் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சும் ரெட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் கிடச்சிது. அதை தான் வச்சு நான் ஒட்டியிருக்கேன். க்ரீன் கிடச்சிது, க்ரீன் வச்சு இப்போ வந்து சென்டர் பண்ணிவிட்டு அந்த சென்டராக இருக்க இதுக்கு நான் பண்ணேன் இல்லையா ப்ளூ கலர் ஸ்டோன், அதை வந்து ஒட்ட போகிறேன். அதுக்காக தான் இப்போ சென்டர் பண்ணி ஸ்கேல் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்லாம் இந்த ரெட்டு இந்த க்ரீனு இதெல்லாம் மாற்றி மாற்றி அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டோனை வாங்கினேன். இது ஒரு பாக்கெட்டு 20 ரூபாங்க. 20 ரூபாயில் வந்து 10 ஸ்டோன் இருக்குது. அது வந்து ரெடிமேடாகவே விற்கிது, நம்ம செய்ய தேவையில்லை. அதுபோல் ரெடிமேடாக விற்கிது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ப்ளூ ஸ்டோன் செஞ்சோம் இல்லையா, அதை செஞ்சு இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து க்ரீனும் ரெட் கலரும் வந்து ஒட்டி இது பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தடுத்து அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று வந்து க்ரீனுன்னு ஒன்று ஆரஞ்சு, ஒன்று க்ரீனு ஒரு ஆரஞ்சு அது போல் கொடுக்க போகிறேன். இப்போ ஆல்ரெடி சென்டரில் ப்ளூ கொடுத்துருக்கனால இந்த 2 சைடுக்கும் நடுவில் சென்டரில் ப்ளூ வரணுன்றதுக்காக ஒரு க்ரீனு ஒரு ஆரஞ்சு ஒன்று இப்போ இந்த 2 சைடுக்கும் நான் ப்ளூ கொடுக்க போகிறேன். ப்ளூ வந்து அதுவே வந்து பெருசாக இருந்துச்சுங்க நான் பண்ண ப்ளூ, அதனால் வந்து அதோட ஒரு சுற்றி சின்னதாக பண்ணி இந்த 2த்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த நடுவில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பார்ட் வந்து டிவைட் பண்ணுறதுக்காக ஸ்டோன் செயின், ஒயிட் கலர் ஸ்டோன் செயினை 2 லேயராக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கேப் வந்து ரொம்ப கேப் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், க்ரீனுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி குட்டியாக ஸ்டோன் ப்ளூ ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுபோல் அந்த ஆரஞ்சுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி க்ரீன் ஸ்டோன் இருந்தது, என்கிட்ட க்ரீன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ பார்ப்போம் எப்படி வருது உங்களுக்கு அப்படின்றத காட்டுறேன். ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. இது வந்து நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பத்திரமா எடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒவ்வொரு வாட்டியும் வரலட்சுமி நம்மளுக்கு அழகாக கிரீடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவாக இருக்கட்டும், அம்மனுக்கு கை கால் செஞ்சோம் இல்லையா, அதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளேயை வச்சு நிறைய வந்து மேக் பண்ண முடியுன்றதை வந்து நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணது வந்து அம்மனுடைய கை கால் தான். அதை வச்சு சரி கிரீடமும் செஞ்சு பார்ப்போம். இந்த கார்ட்போர்ட்னால் நனைஞ்சி வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, அதனால சரி நனையிறதுன்றதில்ல, தண்ணி லைட்டாக பட்டாலோ இல்லை நம்ம கொஞ்சம் அழுத்தி ஃபோர்ஸ் பண்ணி கவருக்குள்ளே வச்சிட்டாலோ அது வளைஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் எம்சியில் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு நான் ட்ரை தான் பண்ணேன். ட்ரை பண்ணதே சூப்பராக பெட்டராக வந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது நல்லா வந்துச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நான் ரொம்ப பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இது வந்திருக்கும்போது. இதுவாக இருக்கட்டும், அம்மனுடைய கை கால் அலங்காரம் பண்ணேன் இல்லையா, அதுவாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு டைம் தான் பண்ணேன். எதுவுமே ஒரு வேஸ்டேஜே ஆகலை, அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு லேயர் கம்மி பண்ணியிருக்கேன். ஒயிட் ஸ்டோன் வந்து கம்மி ஒட்டலை. ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மேலே டாப்பில் லுக் வந்து பெருசாக தெரியணுன்றதுக்காக நான் வந்து பெருசாக பண்ணேன். இது வந்து சின்னதாக பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்மளே வீட்டில் இருந்தாலும் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கடையில் ரெடிமேடாகவும் விற்கிது, ரெடிமேடாகவும் பண்ணிக்கலாம். ரெடிமேடாக எனக்கு இந்த ப்ளூ கலர் கிடைக்கல, அதனால் நான் வந்து ப்ளூ வந்து நான் வீட்டில் செஞ்சுட்டு அதை ஒட்டியிருக்கேன். ரெடிமேடாக கிடச்சிது இந்த ஆரஞ்சும் இந்த க்ரீனும் தான் கிடச்சிது. அதனால் எனக்கு இந்த ஆரஞ்சை விட நீங்கள் இன்னும் ரெட்டு ஒட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரெட்டு நான் 2-3 கடை ஏறி பார்த்தேன், கிடைக்கவே இல்லைங்க. சரி, அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சுடுவோம் அப்படின்ட்டு. சரி, வெறும் ஸ்டோன் மட்டும் இருந்தாலாவது வாங்கி நம்ம வீட்டில் செஞ்சிடலாம், அந்த செயின் எல்லாம் வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா ரெட் ஸ்டோனே கிடைக்கவே இல்லை. லாக்டவுனில் எங்கேயுமே வந்து எதுவும் கிடைக்கல, அதனால் நாங்கள் போகலைன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் ஆகிடுது. ஃபினிஷ் ஆன பிறகு பாருங்கள் அதனுடைய லுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது. இதோடு மட்டும் நிறுத்தாமல் நான் வந்து லேஸ், பேர்ல் லேஸுன்னு இருக்குங்க, அந்த பேர்ல் லேஸை வந்து நான் சுற்றி ஒட்டியிருக்கேன். அதுக்கு நம்ம கார்ட்போர்ட் செய்யும்போது பட்ஸ் ஒட்டியிருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் லுக்கு நல்லா தெரிஞ்சுது இல்லையா. இது வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த பேர்ல் லேஸ் இருக்குது இல்லையா, அது ஒரு 1 மீட்டர் வாங்கி, அது 1 மீட்டர் அளவுக்கு தேவைப்படாது, 1/2 மீட்டருக்கும் கம்மியாக தான் தேவைப்படுது. பாருங்கள், பேர்ல் லேஸ் எவ்வளோ சுற்றி அழகாக ஒட்டின பிறகு செம்மையாக ஜொலிக்குது பாருங்கள். நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கூட செம்மையாக ஸ்டோன் எல்லாம் செம்மையாக ஜொலிக்குது அப்படியே. இது அம்மனுக்கு அலங்காரம் பண்ணும்போது நீங்கள் அம்மனுக்கு எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு இந்த கிரீடம் வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. இந்த கிரீடம் உடையாது. ஏன்னா நம்ம எம்சியில் பண்ணியிருக்கோம் இல்லையா, நீங்கள் போட்டு தட்டினீங்கன்னா கூட ஒரு மாதிரி தரையில் படும்போது சவுண்டு கேட்கும், வெங்கல பாத்திரம் விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அதனால்
இப்போ பாருங்கள், நான் அம்மன் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த முகத்தோடு வச்சு காட்டுறேன். அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பாருங்கள், செம்மையாக இருக்குது இல்லையா? இந்த அம்மனோட முகம் வச்சு இந்த கிரீடத்தை பார்க்கும்போது நீங்கள் ஃபுல்லாக அம்மனுக்கு வந்து சாரீ எல்லாம் கட்டிட்டு, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு, இந்த கிரீடம் கட்டி இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது செம்ம அழகாக செம்ம லுக்கு கொடுக்கும். இதெல்லாம் நம்ம கோயிலில் அலங்காரம் பண்ணி, திருவிழாக்களில் அலங்காரம் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம வீட்லேயே அலங்காரம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.